வாரத்தில் ஒரு தடவை வீட்டில் உள்ள பூஜை பொருளை கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவோம். அந்த வேலையை கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்காக ஸ்டேப்யூர்ல இருந்து காப்பர் அண்ட் ப்ராஸ் கிளீனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த கிளீனர் கூடவே ஒரு ஸ்ப்ரேயரும் வந்து கொடுத்துறாங்க. மூடியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த பாட்டிலே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால நிறைய லிக்விடும் வந்து வேஸ்ட் ஆகாது. பூஜை பொருள், பித்தளை பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, அது மேலே கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்ல ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்தோன்னா போதும், சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் டேப் அண்ட் ஷவர் கிளீனரும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கிச்சனில் உள்ள சிங்க் தான் வந்து க்ளீன் பண்ணி பார்த்துருந்தேன். சிங்க் ஃபுல்லாமே இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்து சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுது. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரப்பருமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்கே, எப்படி க்ளீன் பண்ணுமோ நான் கூட யோசிச்சேன். பொதுவாக கடைகள்லாம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வாங்கினோன்னா நல்லா ஸ்க்ராட்ச் விழுந்துடும், கையிலலாம் குத்திக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனும் பண்ணிடுது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.